ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா 90s வந்துட்டு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட குளோரியா அப்படின்ற படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, படத்தோட கதை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் பேர் பார்த்தீங்கன்னா குளோரியா. இவங்க வந்துட்டு ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகி இவங்க பாய் ஃப்ரெண்டுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிளம்பி வர்றாங்க. இன்னொரு பக்கம் ஒரு ஆர்டிஸ்ட்காக பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மொத்தத்தையுமே கொலை பண்ணிட்டு ஒரு 7 வயசு பையனை பார்த்தீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு இவங்க பாய் ஃப்ரெண்டுடைய கேங் பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. ஸோ நம்ம ஹீரோனுக்கு சேர வேண்டிய பணத்தை பார்த்தீங்கன்னா இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு கொடுக்காத காரணத்தினால அந்த ஆர்டிஸ்டோடு சேர்த்து அந்த 7 வயசு பையனை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை வந்துட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோட லைஃப்ல நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியா என்னாச்சு அப்படின்றதா இந்த படத்தோட கதைக்களமா கொண்டு போயிருப்பாங்க. சரி, இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா அந்த அளவுக்கு ஆஹா ஊகம்லாம் சொல்ற மாதிரி இல்லாம நம்ம ஹீரோயின குளோரியாவுடைய ஆக்டிங்காக வேணா இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதோட அந்த சின்ன பையனுடைய ஆக்டிங்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களை வந்துட்டு ஹியூமர் சென்ஸோட நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. அதே மாதிரி அந்த குட்டி பையன் பார்த்தீங்கன்னா என்னதான் வந்துட்டு இவங்களுடைய சொந்த பையன் இல்லை அப்படின்னாலுமே அவனை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா போராடுவாங்க. அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ படத்துடைய தமிழ் டப்பிங்குமே பார்த்தீங்கன்னா நல்லா லிப்ஸிங்கோட தான் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக வந்துட்டு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாத ஒரு ஓகேவான படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நியூட் காட்சிகள் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க.